Hi and welcome to Spizeup kitchen. ஸோ இன்றைக்கு இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்க வெறும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஷார்ட்பிரெட் குக்கீஸ் அதாவது ஸ்காட்டிஷ் பிஸ்கெட்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையானது 3 கப் மைதா, 200 கிராம் சால்டட் பட்டர், அப்புறம் 1 கப் பவுடர்ட் சுகர். நீங்கள் ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க சால்டட் பட்டரை எடுத்துக்கோங்க. சால்டட் பட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 1 டீஸ்பூன் சால்ட் அதில் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா உடச்சி விட்டு அந்த சால்ட் அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பவுடர் சுகர், கேஸ்டர் சுகர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க சுகரே எடுத்து அதை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அப்புறமா அதில் 1 கப் அளந்து எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இருக்குது அப்படின்னா அதை லோ மீடியம் ஸ்பீடில் 3 to 4 நிமிஷத்துக்கு அதை நல்லா யூஸ் பண்ணி அடிக்கலாம். இல்லை என்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பலூன் விப் யூஸ் பண்ணி நீங்கள் கையாலே நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணலாம். இல்லை பலூன் விப்பும் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கரண்டி இல்லை ஸ்பாச்சுலா ஏதாவது வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கையில் அடிக்கும் போது கிட்டத்தட்ட 6 to 8 நிமிஷம் கூட ஆகலாம். பட்டர் சுகர் இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 கப் மைதாவை ஒரே ஷாட்டில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தனித்தனி பேட்சஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை ஒன்றா கொட்டி இதுக்கு ஹேண்ட் மிக்சரும் தேவையில்லை. இந்த மாதிரி கையில் இருக்க ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கையாலே ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா சைடெல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா க்ரம்பிள்ஸ் மாதிரி வரும். நான் க்ரம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பிஸ்கெட்லாம் உடச்சி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்துச்சு அப்படின்னா இது போதும். இதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இது ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் க்ளீனான ஒர்க் சர்ஃபேஸில் இந்த மாவை கொட்டி இதை நம்ம நல்லா கையால் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ என்னோடய மேடையவே க்ளீன் பண்ணிவிட்டு அதே யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ காமிச்சிருக்க மாதிரி நல்லா உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகக்கூடாது. நீங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்க இந்த ஸ்டெப்பில் அப்படின்னா பிஸ்கெட்ஸ் சாஃப்டாக இருக்காது. ஸோ ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு மேலே பண்ணாதீங்க. அப்புறமா இதை ஒன்றா ஒரு லம்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் சீல் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 30 minutes இல்லை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை நீங்கள் 2-3 பேட்சாக கூட நீங்கள் அதை தனித்தனியாக கவர்ஸ்லேயோ இல்லை பாக்ஸஸ்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ தட் எப்போ வேணுமோ நீங்கள் அப்போது இதை எடுத்து பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1 week 10 days கூட இது ஃப்ரிட்ஜில் நல்லாயிருக்கும். அந்த மாவு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்தாச்சு. இதை நீங்கள் 2 பேப்பருக்கு நடுவில் பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இருந்தாலும் ஓகே. இதுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி 1/4 inch திக்னஸ்க்கு நீங்கள் சப்பாத்தி கட்டை ஏதாவது ரோலர் பின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இதை ஈக்குவலாக தேய்ச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸில் இதை நீங்கள் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு க்ரீஸ்டு பிளேட், ஸோ க்ரீஸ் பிளேட் அப்படின்னா பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பட்டர் தேய்ச்சிட்டு அந்த பிளேட்டில் நீங்கள் எடுத்து வைக்கணும் கட் பண்ண குக்கீஸை. நான் இப்போ கடையில் கிடைக்கிற ஷார்ட்பிரெட் குக்கீஸ் மாதிரி ரெக்டாங்குலராக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் டைரெக்டாகவே அதை அந்த பிளேட்டில் போட்டுட்டு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக எல்லா சைட்ஸும் ஈவனாக தேய்ச்சிருக்கணும். ஒரு சைடு ரொம்ப திக்காக ஒரு சைடு ரொம்ப தின்னாக அப்படிலாம் இல்லாமல் ஒரே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ரெக்டாங்குலராக கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ஈவன் இன்டர்வெல்ஸில், அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு இந்த மாதிரி ஓட்டை குத்திக்கோங்க. இதனால பிஸ்கெட் உப்பி அந்த மாதிரி இல்லை பபிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஓவன் செட்டிங்ஸ் படி. இப்போ நான் ஹாலோஜன்னால் இதை லோ ரேக்கில் வச்சு இந்த ஹாலோஜன் ஓவனில் 150 degreesல 40 minutesக்கு வைக்கிறேன். உங்களோட ஓவன் செட்டிங்ஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட மேனுவல் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சைட்ஸ் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான்.
நீங்கள் ஃபுல் பிஸ்கெட் ப்ரௌன் ஆகிற அளவு வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ சைட்ஸ் லேஸாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதை 15 மினிட்ஸ் கூல் பண்ணுறதுக்கு விட்டுருங்க. இப்போ இதை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டெண்டராக இந்த மாதிரி இப்படி க்ரம்பிளியாக இருக்கும். இப்போ ஒரு பார்ட்டிஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஒகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி சாக்லேட் சாஸில் கூட டிப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் அதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.